விக்கி ப்ரோஸ் கோச்சார ப்ரிடிக்ஷன் அன்பர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். மகர ராசிக்காரங்களுக்கு நவம்பர் 17ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 23ஆம் தேதி வரைக்கும் எந்த மாதிரியான கோச்சார பலன்கள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராசிநாதன் இன்னமும் வக்கர நிலையில இருக்காருங்க. ஆனா 3ஆம் இடத்துல இருக்கிறாரு. கூடுதலா 3 11ஆம் இடத்துல 11ஆம் இடத்துல செவ்வாய் வந்துடுறாரு. அப்ப 11ஆம் பாவகம் சற்று வலுத்திருக்கு. ராசியை தொடர்பு கொள்ளக்கூடிய குரு வக்கர நிலையில இருக்காருங்க. அது மட்டும் ஒரு மைனஸ்ங்க. வக்கர நிலையில இருக்கக்கூடிய குரு சற்று ஒரு மாதிரியான அமைப்புகள்ல இருப்பாரு. கோச்சார நிலையில. இது வந்து தசாபுத்தி அமைப்புகள்லாம் பொருந்த மாதிரிலாம் கேட்காதீங்க. கோச்சாரத்துல இந்த அமைப்புகள்ல குருவின் தன்மை ஒரு மாதிரியான அமைப்புல அவர் பின்வாங்கக்கூடிய அமைப்பு. ஆனாலும் பெரிய கெடுதல்லாம் பண்ண மாட்டாரு. 11ஆம் பாவகம் வலுத்திருக்கு. ராசி வலுத்திருக்கு. ராசிநாதன் ஓரளவுக்கு நல்ல தன்மையில இருக்காரு அப்படின்றதுனால மெதுவாக மாற்றங்கள் வரப்போகுது. தொழில் சார்ந்த அமைப்புகள்ல இப்ப வரைக்கும் ஒண்ணுமே நடக்கலங்க அப்படின்னு சொல்றவங்களுக்கு வேலை இடம் மாற்றத்துக்காக இப்ப ஏதாவது நல்ல விஷயம் வருங்க. நான் இங்க அப்ளை பண்ணேன், அங்க அப்ளை பண்ண ஒரு மாதிரியான விஷயமா இருக்குங்க. பெருசா இன்னும் ஒரு சாதகமான பதில் வரலங்கன்னு சொல்லக்கூடிய மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரத்துல தொழில் சம்பந்தப்படக்கூடிய அமைப்புல மாற்றங்கள், திருமண உறவு பந்தங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகள் அப்படியே மெதுவாக விலகக்கூடிய அமைப்பு, திருமண வாழ்க்கையில சாதகமான தன்மை வரக்கூடிய அமைப்பு அப்படின்ற மாதிரி மகர ராசிக்காரங்களுக்கு தொழில் அமைப்புகள்ல மிக முக்கியமான மாற்றம் வரக்கூடிய அமைப்பும், சிலருக்கு பார்த்தீங்கன்னா மூத்த சகோதர அமைப்புகள்னால நல்லது நடக்கிறதுங்க. இவ்வளவு நாள் அவர் ஒரு வழக்க போட்டாருங்க, ஒரு வழக்கு நடந்துகிட்டு இருக்குங்க, இந்த மாதிரி பூர்வீக சொத்துனால ஒரு பிரச்சனை இருந்ததுங்க, வம்பு வழக்காவே இருந்துச்சு அப்படின்னு நினைக்கக்கூடிய இவ்வளவு நாள் பிரச்சனைகள், கோர்ட்டு கேஸு, நோய் அப்படின்ற அமைப்புகள்ல வந்துட்டு இருந்தவங்களுக்கு 8ஆம் அதிபதியே 11ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் வலுத்து இருக்கக்கூடிய அமைப்புன்றதுனால நோய் தீரக்கூடிய அமைப்பு, வழக்கு வம்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய அமைப்பு, எதிர்ப்பு எதிரிகள் சமாதானமாக ஆகக்கூடிய அமைப்புன்னு சொல்லலாம். இப்போ மூத்த சகோதர அமைப்பே இப்படி பிரச்சனைங்க அப்படி பிரச்சனைனா கூட இல்லைங்க நமக்குள்ள பேசி பிரிச்சுக்கலாம், கோர்ட்டு கேஸ்லாம் வேணாம் அப்படின்ற மாதிரியான ஒரு 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 டிஸ்கஷனுக்கு வரக்கூடிய ஒரு வாரமாக மகர ராசிக்காரங்களுக்கு இந்த வாரம் இருக்கும். நிரந்தரமா தொழில் வர்றதுக்கான ஒரு அமைப்பு ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு, அந்த இடத்தை அடையாளம் காட்டப்படக்கூடிய ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். உங்களுக்கு எங்கேருந்து எனக்கு எது வேலை எது வருமானம்னே இன்னும் தெரியலங்க, அதுக்கான அமைப்பு தெரியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வாரத்தில் அதுக்கான தன்மை தெரிய ஆரம்பிக்கும். 4ஆம் அதிபதி ஓரளவுக்கு ஆட்சியாக இருக்கக்கூடிய அமைப்புகளில் எதுவும் இந்த மாதத்தில் சமாளிக்கக்கூடிய அமைப்புகள்லையும் ஓரளவுக்கு சக்ஸஸ் பண்ணக்கூடிய அமைப்பு தான். அப்படி ஒன்றும் 7.5 சனியினுடைய தாக்க அமைப்புகள் இனிமேல் உங்களுக்கு இல்லை. ராசியும் ஓரளவுக்கு நல்லா இருக்குது. ராசிநாதன் வக்கர நிலையாக இருக்கிறது மட்டும் கொஞ்சம் இழுபறியாக இருக்கக்கூடிய நிலை தான். ஆனாலும் பெரிய அளவுக்கு கஷ்டங்களோ நஷ்டங்களோ இல்லாத ஒரு வாரமாக சகல தரப்பு மகர ராசிக்காரங்களுக்கும் இந்த வாரம் நிச்சயமாக இருக்கும்.